ஓடுகின்ற அருவி எல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைக்கடலில் நாடி அயர்ந்தேனே, ஓடுகின்ற அருவி எல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைக்கடலில் நாடி அயர்ந்தேனே, தேடுகின்ற என் எதிரே தெய்வத்தை காணேனே, பாடுபடும் ஏழை நான் அழுது வாடினேனே, இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம், இயேசுவை நாம் இங்கே காணலாம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் தேவ சமூகத்தில் சேர்வதற்கு திரும்ப திரும்ப அவர் ஒரு பாக்கியம் கொடுத்ததற்காக கோடி கோடி துதிகளை செலுத்துகிறேன். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்ட தமது மகத்துவமுள்ள கிருபைகளை அறியவும் உணரவும் மாத்திரமல்ல, அந்த கிருபைகளுக்கு ஏற்றது போல நம்முடைய செயல்பாடுகளை மாற்றவும் தக்கதான கிருபையை நம்மோடு கூட நின்று நம்மை நடத்துவாராக. வேதத்தில் ஒரு பாகத்தை நாம் வாசித்து அப்படியே தேவ சமூகத்திற்கு நம்முடைய சிந்தையை நாம் திருப்பும்படியாக உபாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கு 28வது அதிகாரம் என்று சொன்னாலே சில நேரங்கள் வாசிப்பதற்கு மிகவும் ஆசையாகவும் சில வேளை வாசிப்பதற்கு பயப்பட வேண்டிய ஒரு நிலைகள் உள்ள ஒரு வேத பாகம் என்றே நாம் சொல்ல முடியும். காரணம், அந்த ஆசீர்வாதங்கள் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதற்கு பின்பு நீ இப்படி நடந்தால் உனக்கு இப்படிதான் சம்பவிக்கும் என்று அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க உள்ளமெல்லாம் ஒரு மாதிரியாய் என்ன இப்படி, ஏன் இது இப்படி நடந்தால்தான் இப்படி கிடைக்குமா என்கிற அந்த ஏக்கத்தோடு கூட திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் அநேக முறை உள்ளங்களை திருப்பி விடுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கு வேதத்தில் எழுதின அந்த வார்த்தை என்னவென்றால், தேவன் உன்னை நிலைப்படுத்துவார் என்கிற ஒரு வார்த்தையை நம்முடைய நினைவிலே கொண்டு வருவோம். தேவன் நிலைப்படுத்துவாராம். நிலைப்படுத்துவார் என்று சொல்கிற அந்த வார்த்தையினுடைய முழுமை என்னவென்றால், எந்த காற்றாலும் புயலாலும் மழையாலும் நாம் இப்படி திருப்புவோம். எப்படிப்பட்ட உபத்திரவத்தாலும் சோதனையாலும் சங்கடங்களினாலும் மன வருத்தத்தினாலும் கண்ணீரினாலும் கவலையினாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையுள்ளவர்களாக, மாத்திரமல்ல அசைக்க முடியாத கிருபையை பெறுகிறவர்களாக, என்ன சுருக்கமாய் சொன்னால் அசைக்க முடியாத தெய்வீக மகிமைக்கு உரியவர்களாய் மாறுவோம் என்கிற நம்பிக்கை உடையவர்களாக நம்மை மாற்றுவாராம். அது விசேஷம் என்கிற ஒரு பெரிய காரியம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேதத்தில் எழுதின அந்த வார்த்தையும் நாம் அப்படியே ஒரு முறை நம்முடைய மனதிற்குள் கொண்டு வருவோம். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலருக்கு அவர் சொல்லும் பொழுது 31வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்முடைய நினைவிலே கொண்டு வருவோம். அங்கு சீயோனை குறித்து அருமையான தேவனுடைய ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். கன்னிகையே என்று கூப்பிட்டு அவர்களுக்கு அவர் சொல்லுவது என்னவென்றால், நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ மிகப்பெரிய வாசஸ்தலமாகவே உன்னை நான் உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். நான் இதற்கு முன்பு எப்படிப்பட்ட நிலையில் நீ இருந்தாலும் உடைந்து நொந்து சிதறடிக்கப்பட்டு அங்கும் இங்குமாய் அலைந்து திரிந்து ஒரு இடத்தில் நிலைவரப்பட்டு வாழ முடியாமல், ஒரு தேசத்தில் வாழ முடியாமல், ஒரு இடத்தில் வாழ முடியாமல், ஒரு பட்டணத்தில் உன்னால் ஒன்று செய்ய முடியாமல், நாடோடி போல தன்னோட்டி போல வாழ வழியில்லாமல் அலைந்து அலைந்து ஓடிக்கொண்டிருந்து மனம் நொந்து உடைந்து அழுது கொண்டிருக்கிற உனக்கு என்று சொல்லுகிறது போல அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அங்கு நான் உன்னை திரும்ப கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த கட்டுமான பணி என்பது 2 விதத்திலும் பொருந்துகிறது போல. ஒன்று, உன்னை கட்டுவிப்பேன் என்பது மற்ற மக்களுக்கு அடையாளமாகவும் மற்ற மக்கள் ஆச்சரியப்படும்படியும் மற்ற மக்கள் இவைகளை குறித்து மிகவும் பிரமிப்படையும்படியும் ஒரு கட்டுமான பணி. இன்னொன்று, அவனுடைய தன் உள்ளான மனிதன் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகளின் நடுவில், உபத்திரவங்களின் நடுவில், சோதனைகளின் நடுவில் அவன் ஆத்மாவின் கட்டுமான பணி என்பதும் நாம் அறிந்து கொள்ள முடியும். 2 காரியங்களை குறித்து ஒரே ஒரு வார்த்தையில் அவர் சொல்லுகிறதாகவே நாம் எண்ணுவோமானால்,
ஒருவேளை நமக்கும் அது அப்படியே வாய்க்கும் என்று நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் நிற்போம். காரணம், தேவனை குறித்த ஒரு நல்ல வார்த்தையை நாம் இந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் தேவனாலே கட்டப்பட்டு என்று எழுதின ஒரு வார்த்தையை நாம் அறிவோம். தேவன் ஒரு கட்டுமான பணிக்கு உரியவர் என்பதை நாம் மறக்க வேண்டாம். ஒன்று, நமக்கு கைவேளை இல்லாத ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி போயிருக்கிறார், அது ஒரு பகுதி. ஆனால் இன்றைக்கு தேவன் கைவேளை அல்லாமல் கட்டுகிற ஒரு கட்டுமான பணி நம்முடைய வாழ்க்கை என்பதையும் நாம் மறக்க வேண்டாம். சிமெண்ட் இல்லாமல், மணல் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், அதற்குரிய பொருள்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து ஒரு மனுஷனும் நம்மை ஊக்குவிக்க, கட்டுவிக்க, ஒரு மனுஷன் நம்மை உயர்த்த, ஒரு மனுஷனும் நம்மை மேலாக கொண்டு வர, நம்மை அழகு பார்க்க, நம்மை மேன்மைப்படுத்தி பார்க்க முடியாத நிலையில் அவர் கட்டத் தொடங்குகிறார் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய முழுமையான அர்த்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு உடைந்து நொந்து அழுது புலம்புகிற ஒரு தன்மையை உடையவர்களாய் நிற்கிறோம். எத்தனையோ முறை கண்ணீர் வடிக்கிறோம், எத்தனையோ முறை அழுகிறோம், எங்கோ ஆலயத்திற்கு போகிறோம், எங்கோ தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடுகிறோம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, தேவனாலே கட்டப்படுகிறீர்கள் என்று எழுதின அந்த வார்த்தை, அந்த வரியை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆதாரமாய் கொள்ளுங்கள். தேவனாலே கட்டப்படுகிற ஒன்று என்னுடைய வாழ்க்கை. அது வாழ்க்கையை தேவனை தவிர வேறு யாராலும் அதை சீராய் கட்ட முடியாது. அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டாம். நான் கிறிஸ்தவர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவருடைய சமூகத்தை இரவு பகலாய் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற, அபிஷேகம் பெற்ற, ஞானஸ்நானம் பெற்ற, வளர்ச்சிக்கு உரிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தைரியமாய் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு காரியம், ஒரு வாழ்க்கை என்கிற ஒன்றை தேவனை தவிர, நீங்களும் நம்பி ஆராதிக்கிற ஆண்டவரை தவிர, நீங்களும் நானும் பயபக்தியோடு பணிந்து கொள்ளுகிற ஆண்டவரை தவிர, என்ன சுருக்கமாய் சொன்னால், நம்முடைய முற்பிதாக்கள் ஆதி காலம் முதல் பயபக்திக்குரியவராய் நினைத்த யெகோவாவாகிய தேவனை தவிர வேறு யாராலும் வாழ்க்கையின் கட்டுமான பணியை ஒரு மனிதனுக்கு செவ்வையாய் கட்டுவிக்கவே முடியாது. அவர் மாத்திரமே கட்டுவிக்கிற தேவன், அவர் மாத்திரமே கட்ட முடியும் என்பதை முதலாவது மனதிலே கொள்ளுங்கள். வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, சரீரத்திலே முழுமையான நோய், சம்பாதிக்க வழி இல்லை, பிச்சை கூட சரியாய் கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எப்படி என் வாழ்க்கை மேலே வரும்? எப்படி என் வாழ்க்கை நிரந்தரமாய் மாறும்? என்னுடைய ஒரு அனுபவத்தில் இருமினால் இரத்தமாய் வருகிற ஒரு சகோதரனை அறிவேன். ஒரு நல்ல மனுஷன், ஆனால் திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு நோய் தோன்றினது. இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை அன்றைக்கு இல்லை. அன்றைக்கு இருந்த நிலை என்னவென்றால், தனிப்பட்ட அறை இருக்கு, தனிப்பட்ட ரூம் இருக்கும். மருத்துவமனையிலேயே அதற்கு தனியாக ஒரு பகுதியை ஒதுக்குவார்கள். அங்கு தனித்து மருத்துவம் நடைபெறும். அவருக்கென்று ஒரு கோப்பை கொடுப்பார்கள், அதில் தான் துப்பி வைக்கணும், வெளியே எடுக்க முடியாது. மற்றவர்கள் யாரோடும் பேச பழக அதிகமாக விடமாட்டார்கள். பெற்ற பிள்ளை ஆனாலும், பெற்றெடுத்த மகளின் பிள்ளை, பேர பிள்ளைகளானாலும் எடுத்து வாயோடு வாய் வைத்து கொஞ்சுவதற்கு முகத்தோடு முகம் வைத்து அதை அழகு பார்ப்பதற்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் இல்லை. காரணம், இது ஒட்டிக்கொள்ளும் என்கிற அந்த ஒரு நிலையில் இந்த நோய் தொற்று நோய் என்கிறது ஓரமாய் ஒதுக்கி வைக்கிற ஒரு காலம். இருமினால் இரத்தம், அடுத்து மரணம்தான் அதற்கு வழி. படுத்த படுக்கை ஆனார். இரவெல்லாம் இந்த வேதனை, மனது உடைந்து போன ஒரு வாழ்க்கை உடைய ஒரு நிலை. ஒரு நாள் ஒரு போதகர் அந்த மருத்துவமனைக்கு சென்றார். இன்றைக்கு தான் போதகர்கள் மருத்துவருக்குள்ளே போனால் மதம் மாற்றி விடுகிறார்கள் என்று அவ்வளவு பெரிய பொருளை கிளப்பி விடுகிறார்கள். மருத்துவமனைக்குள்ளே நுழைந்தார். இயேசு என்று அநேகருக்கு சொல்லிக் கொண்டு வந்தவர் இந்த இடத்திற்கு வந்தார். அவரிடத்தில் சொன்னார், அவர் ஒரு விசுவாசி தான், ஒரு கிறிஸ்தவர் தான். அவரிடத்தில் இவர் சொன்னார், ஐயா, ஆண்டவர் முழுவதும் நானும் கிறிஸ்தவன் தான் ஐயா, அவரை தானே நம்பியிருக்கிறேன், நானும் அவரை தான் வணங்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்படி ஒரு நோய், இந்த நோயில் நீங்கள் தூரம் போங்க, உங்களுக்கு ஏதாவது வந்துட போகுதுன்னு படுத்திருக்கிறவர் ஊழியக்காரரையும் சொன்னார். ஊழியக்காரன் சொன்னார், இல்லை, இயேசு உங்களை கட்டுவிக்க முடியும், இயேசு உங்களை வாழ்க்கைக்கு மறுபடியும் உருவாக்க முடியும். அவரை நம்புகிறீர்களா?
இந்த ராத்திரி அவரிடத்தில் சொல்லுங்கள், உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுங்கள். உங்கள் குறைவுகளை எல்லாம், குற்றங்களை எல்லாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, நான் பரிசுத்தனாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், என் வாழ்க்கையை கட்டித்தாரும் என்று கேளுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். இவர் அறகுறையாய் கேட்டார், மனதில்லை. இவ்வளவு ரத்தம் இருமினால் இவ்வளவா ரத்தம் வருகிறது, மருத்துவன் நாளைக்கு வந்து என்ன சொல்லுகிறாரோ தெரியவில்லை என்கிற ஏக்கத்தோடும் கலக்கத்தோடு இருக்கிற நிலையில் என்ன அற்புதம் நடக்கப் போகிறது என்கிற அந்த நிலையில், ஆனாலும் திடீரென்று ஒரு இரவில் எழுந்தார். அன்றைக்கு அவர் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து அவர், நீர் என்னை முழுமையாய் சுகமாக்கினால் நான் உமக்கு ஊழியக்காரனாய் மாறுவேன் என்று சொன்னார். அவர் சொல்லி தனித்து உட்கார்ந்து, ஆண்டவரே என்று கூப்பிட்டு, சாகரை தவிர இனி எனக்கு என்ன வழி இருக்கு, நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன், செத்தால் இப்படி சாகிறேன் என்கிற ஒரு முடிவோடு கூட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். நடந்த சம்பவம் என்ன? காலையில் எழுந்து இரும்பி துப்பி வைத்திருந்தார். பயந்து நடுக்கத்தோடு எப்பொழுதும் போல துப்புகிறது போல துப்பினார். மருத்துவர்கள் வந்தார்கள், சோதனைக்கு கொண்டு போனார்கள். மருத்துவர் சோதனை முடிந்த பின்பு வந்து நின்ற மாத்திரத்தில் மருத்துவர் தோளை தட்டி கொடுத்து சொன்னாராம், எப்படி இது நடந்தது உங்களுக்கு? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, எங்கெங்கோ ஓடுகிறோம். தீர்க்கதரிசி ஜெபிக்கிற ஆள் யார், அழுகிற ஆள் யார்? இது இந்த உபவாச காரியங்களை எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. விளம்பரமே வரும். காலையில் 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் உபவாச ஜெப கூடுகை. எங்க இருக்கிற சபை, இங்க இருக்கிற ஊழியர், எங்க இருக்கிற ஊழியர், அவர் உபவாச கூட்டம் என்று அவர் வழி நடத்தி கொண்டு இருப்பார். இந்த 1 மணி உபவாச கூட்டத்துக்கு ஓடுவார்கள். நம்முடைய ஆட்களை கவனிங்க. 1 மணி உபவாச கூட்டத்துக்கு ஓடுவாங்க. அங்க ஓடி சேரும் போதே மணி 11:30 12 ஆயிரும். உட்காருவாங்க. என்ன ஜெபிக்கிறாங்க, எதற்கு ஜெபிக்கிறாங்க, என்ன காரியமா அழப்போறாங்க, ஒரு காரியத்திற்கும் உணர்வு இல்லை, ஒரு காரியத்தையும் உணர்ந்து கொள்ளுகிற தன்மையும் இல்லை, புரிந்து கொள்ளுகிற நிலையும் இல்லை. உடனே உபவாச ஜெபத்துக்கு போனேன், ஆண்டவர் என்னை கேட்கவில்லை. இல்லை, நான் என்னை கட்டுவிக்கும்படியாக தேவன் தீர்மானித்தார். நீங்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். சியோனே, அவர் உன்னை கட்டுவிப்பார். அவர் உன்னை கட்டுவிக்கும்படி தீர்மானித்தார். அந்த தீர்மானம் உன்னுடைய வாழ்க்கையின் கட்டுமானப்படியாக நிற்கும்படி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இப்பொழுது சொல்லுகிறது, கட்டிடங்களையும் மற்ற காரியங்களையும் விட்டுவிடுங்கள். வாழ்க்கையின் கட்டுமானப்படி அவர் கையில் இருக்கிறதாம். ஆகவேதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு நேர்த்தியான சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் அவராலே கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று எழுதினார். எத்தனை பேரை கூட்டி மேல மேல கொண்டு போய் 4 அடுக்கு 7 அடுக்கு 11 அடுக்குன்னு கட்டி வைத்திருக்கிறார் நினைங்கள். அது அல்ல. நான் அவரோடு சேர்ந்து என் விசுவாசத்தில், என் நம்பிக்கையில், என் உறுதியில், என் ஜெப வாழ்க்கையில், என் பரிசுத்தத்தில் நான் கட்டப்பட்டு கூட கூட்டி அவரோடு கூட இன்னும் 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 என்று சொல்லுகிற நிலைமையில் நான் என்னுடைய வளர்ச்சி. நல்லது, நம்ம இப்போ இந்த நிலைமைக்கு வந்து விடுவோம். ஒரு வாழ்க்கையின் உடைந்த, வாழ்க்கையில் நொந்து போன, வாழ்க்கையில் மனம் சங்கடப்பட்ட, போய் கேட்கிறையா, எந்த இடத்திலும் வேலை கிடைக்கிறது இல்லை, ஒரு சரியான ஊதியம் இல்லை, சரியான சம்பாத்தியம் இல்லை, வாழ்க்கையில் நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, கொஞ்சம் நான் மேலே போக வேண்டும் என்று எண்ணினால் அப்படியே கீழே இறங்கி விடுகிறேன், என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி தரத்திற்கு கொண்டு வருவது என்று தெரியவில்லை, ஒரு புறத்தில் என் பிள்ளைகள், ஒரு புறத்தில் என் மனைவியினுடைய நோய், ஒரு புறத்தில் எனக்கு இருக்கிற பலவீனம், சம்பாதிக்கிறதுக்கு திடனற்ற நிலை, திருமணம் செய்து கொடுத்த என் பிள்ளையின் வாழ்க்கை இப்படி, அவது வீட்டுக்குள்ள என் பேர பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி, ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி பார்க்கும் பொழுது உண்மையாய் எப்படி வாழ்வோம் என்கிற நிலையில் நின்று கொண்டிருக்கிற என்னோடு கூட இந்த ஜெப வேளையில் காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்காகவே தான் இந்த வேத வசனம் அப்படியே எழுதப்பட்டது என்று நான் நம்புகிறேன். அவர் திரும்ப கட்டுவிக்கிறாராம். அவர் திரும்ப கைவேளை அல்லாத ஒரு அனுபவத்தோடு உங்கள் வாழ்க்கையை கட்டுவதற்கு அவரால் முடியும் என்கிற ஒரு ஆழமான தீர்மானத்திற்கு வாங்க. சாகிறதல்ல தீர்மானம், ஓடுவதல்ல தீர்மானம், குடும்பத்தை பிரித்து களைவதல்ல தீர்மானம். என் தீர்மானத்திற்கு மறுபடியும் அவர் ஒரு தீர்மானம் வைக்கிறார். பிரிந்த குடும்பத்தை கட்டும்படியாக, உடைந்த நொந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களை மறுபடியும் சீர்படுத்தி கட்டும்படியாக, வியாதியிலும் பலவீனத்திலும் மன உடைந்து போய் வாழ்க்கை வேண்டாம் என்று வெறுத்தவர்களை திரும்ப கட்டுவித்து வாழ வைக்கும்படியாக, எந்த சூழ்நிலையிலும்
சங்கடத்தோடும் மனபாரத்தோடும் மனவியாகுலத்தோடும் இனி நான் இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லுகிற நிலையில் இருக்கிறவர்களை திரும்ப எடுத்து நிலைப்படுத்தி வாழ வைக்கும்படியாக அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு ஏதோ ஒரு காரியமாய் சொன்னார் என்று எண்ண வேண்டாம். நான் மறுபடியும் அந்த வேத வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். தேவனாலே கட்டப்படுகிற ஒரு நிலை உண்டு. அந்த நிலை உங்கள் வாழ்க்கை தான், உங்கள் சரீரம் தான், உங்கள் பலவீனத்தில் பலன் தான், உங்கள் சோர்வில் மகிழ்ச்சி தான், உங்கள் இழப்புகளில் ஈடு செய்கிற நிலைமைதான். நீங்கள் சரிந்து விழும் பொழுது உங்களை எடுத்து நிறுத்துகிற நிலைமைதான். நீங்கள் தள்ளாடி வரும்பொழுது உங்களை நிறுத்தி பலப்படுத்தி உங்களை மறுபடியும் உருவாக்குகிற நிலைமைதான். உங்கள் விசுவாசத்தில் உங்களை கட்டுவதற்காகத்தான் அவர் வாக்கு கொடுக்கிறார். உண்மைதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எந்த நிலையில் மனம் உடைந்திருந்தாலும், எந்த நிலையில் மன வேதனையோடு இருந்தாலும், எந்த நிலையில் மன சங்கடத்தோடு வாழ்கிற நிலை வந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம். உங்களை கட்டுவிக்கிறேன் என்று, இஸ்ரவேலை கட்டுவிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார் என்று அப்படி எண்ணி வேத வசனம் அவர்களுக்கென்று எண்ண வேண்டாம். இந்த வேதம் சொல்லுகிறது, தேவனாலே நீங்கள் கட்டப்படுகிறீர்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை மறுபடியும் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். உங்களை கூட்டி கட்டிக்கொண்டே வருகிறாராம். இப்ப நான் கேட்கிற கேள்வி, நீங்கள் உண்மையாய் தேவனாலே கட்டப்பட வேண்டும் என்று விரும்புவீர்களானால் அவர் கரத்தில் உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறது அவசியம். காரணம், கட்டுமானத்தை தொடங்கி கட்டும்படி தீர்மானித்திருக்கிறவர் அவர். என்னை இப்படி கட்டுங்க அப்படி கட்டுங்கன்னு சொல்ல வேண்டாம். அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. ஐயா, நான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து வாழவே இல்லை. என் மனம் போலதான் என்னை கட்டிக்கொள்ள விரும்பினேன். என் மனம் போல என்னை உருவாக்கி கொள்ள விரும்பினேன். என் மனம் போல நான் சிந்திக்க விரும்பினேன். என் மனம் போல செயல்பட விரும்பினேன். இன்றைக்கு அப்படி வேண்டாப்பா, என்னை உம்முடைய கையில் கொடுக்கிறேன். உமது இஷ்டம் போல என்னை உருவாக்கும். என்னிடத்தில் உள்ள எல்லா கரைகளையும் நான் இன்றோடு விடுகிறேன். என்னிடத்தில் எல்லா அந்தரங்க கிரியைகளையும் நான் விட்டு விடுகிறேன். என்னை அறிக்கை செய்து உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உமது வேதத்தில் எழுதினது போல நான் என்னை ஒப்பு கொடுத்து செயலுக்கு கொண்டு வருகிறேன். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நான் கீழ்ப்படிந்து என்னை உம்முடைய கையில் தருகிறேன். என்னை கட்டுவையும், என்னை சரியானபடி கட்டுவையும். ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் என்னுடைய பலவீனத்திலிருந்து, என்னுடைய மன உளைச்சலிலிருந்து, என்னுடைய அவமானத்திலிருந்து, என் நிந்தையிலிருந்து, என் பலவீனமான சொல் நான் மறுபடியும் கட்டப்பட விரும்புகிறேன். என்னை கட்டுவித்தரலும் என்று மனதார உங்கள் உள்ளத்தை திறந்து அவரிடத்திலே கேட்பீர்களானால் நிச்சயம் இந்த வேதவசனத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் வேதவசனத்தை திறக்கும் பொழுது அது எங்களுக்கு உரியதாய் நாங்கள் முதலாவது உரிமை பாராட்டுகிறோம். இந்த உரிமை பாராட்டுகிற விஷயத்தில் இன்றைக்கு மனம் உடைந்து சங்கடத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நான் ஏன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று கேள்வி கேட்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உமது முகத்தை பார்த்து விண்ணப்பிக்கிறேன். எந்த இடத்திலெல்லாம் இடிந்தவர்களாக, எந்த இடத்திலெல்லாம் தளர்ந்தவர்களாக, எந்த இடத்திலெல்லாம் விழுந்து போனவர்களாக, எந்த இடத்திலெல்லாம் இனி திரும்ப எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறவர்களாக, கடனாலே, வியாதியினாலே, பலவீனத்தினாலே, சோர்வினாலே, விரோதிகளாலே, சூனியத்தினாலே எந்தெந்த இடங்களில் எல்லாம் விழுந்து விழுந்து கட்டுமான பணி இல்லாதவர்களாய் அப்படி தவிக்கிறார்களோ, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த வியாதியில் இருந்தாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து தேவனாலே கட்டப்படும்படியாக மறுபடியும் ஒரு வாழ்க்கையின் மகிமை அவர்களுக்கு விளங்க பண்ணுவீராக. இந்த நாள் முதல் ஒரு வித்தியாசமான ஒரு நிலையில் அவர்கள் கட்டப்பட்டு உமக்குள்ளாக மேன்மை அடைகிற பாக்கியத்தை தாரும். அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், அவருடைய கவலை மாற்றப்படட்டும், அவருடைய மன வியாகுலங்கள் மாறட்டும், அவருடைய மனதின் சங்கடங்கள் மாறட்டும். ஒவ்வொரு காரியங்களும் மாற்றப்பட்டு தேவனாலே அவர்கள் நினைக்கப்பட்டோம் என்று எண்ணி பரவசம் கொள்கிற பாக்கியத்தை தாரும். உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கட்டுவிப்பேன் என்று ஆதியில் வாக்கு கொடுத்து தமது ஜனங்களை கட்டுவித்து பலப்படுத்தின தெய்வம் உங்களையும் நல்ல கட்டுமான பணியிலே தூக்கி நிறுத்தி உயர்த்தி பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.